Taste the Daily. சென்னை அம்பத்தூர் மாமன்ற கூட்டத்தில் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடைபெற்றபோது மாநகராட்சி ஊழியர்கள் தூங்கி வழிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூரில் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 84வது வார்டு அதிமுக உறுப்பினர் ஜான் பேசுகையில், தன் வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு மேற்பார்வையாளர்களால் பாலியல் தொல்லை நடப்பதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் கூட்டத்தில் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடைபெற்ற நிலையில் பெரும்பான்மையான அதிகாரிகள் தூங்கி வழிந்து கொண்டும் செல்போன் பார்த்து கொண்டும் அலட்சியமாக செயல்பட்டனர். விடியா திமுக அரசின் அதிகாரிகளுக்கு மக்கள் பிரச்சினை குறித்து அக்கறை இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த இளைஞர் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பாளையம் பகுதியில் திருச்சியை சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கும் ஹரிஸ்ரீ என்பவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் ஹரிஸ்ரீ மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து வானில் சுட்டு சக்திவேலை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சக்திவேல் அளித்த புகாரில் ஹரிஸ்ரீயை பிடித்து அழைத்துச் சென்றபோது தப்பிக்க முயன்றதாக கூறி விடிய அரசின் ஏவல்துறையினர் அவரது காலில் சுட்டுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை பிடித்த குற்றவாளிகளை கூட முறையாக அழைத்துச் செல்ல திறனற்று இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை டவுன் ஆர்ச் பகுதியிலிருந்து மவுண்ட் ரோட்டுக்கு செல்லும் சாலையில் உள்ள இருசக்கர வாகன ஷோரூமில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் ஷோரூமின் வாசலில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோடினர். இது தொடர்பான புகாரில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது முன்னீர்பள்ளம் பகுதியில் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய அதே நபர்கள்தான் ஷோரூமிலும் வீசியது தெரிய வந்தது. மேலும் ஏர்வாடி பகுதியில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் குண்டு வீசி ஊழியரிடம் 20,000 ரூபாய் பறித்துச் சென்றதும் இந்த 4 பேரும் தான் என தெரிய வந்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.